ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் திரிவேணி வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே, ஸ்பெஷலான டே. ஏன்னா நாங்கள் திருத்தணிக்கு வந்திருக்கோம் எல்லாருமே. நான் எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே என் அப்பன் முருகனை பார்க்க வந்துட்டோம். வாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எங்கள் மாமாவும் எங்கள் அக்கா பையனும் ஆல்ரெடி கோயிலில் இருக்காங்க. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு ரெடியாக லேட் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். கர்நாடகா பஸ் வந்து தமிழ்நாட்டில் ரேர் பார்க்குறது. ஸோ ரெடி ஆகிட்டு மலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போது போயிட்டுருக்கோம். தப்புக்கணும் மீன் எதுவும் காணும். திரும்பி பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ தூரம் போயினுக்கிறாங்க. நான் ஓடினே இருக்கேன். ஸோ பின்னாடி போயின்னு இருந்து எங்கள் இனிக்கா கண்ணுக்கு இந்த கடை பட்டுருச்சு. ஒரே இடம் வாங்கி தாத்தேன். அம்மா தாயே, கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு வரல, இஸ்க்குன்னே போகிறேன். ஸோ இதோ அந்த கோயில் தேர்த்து பாருங்க அங்கே. ஸோ இப்போ படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் மெல்லமாக படி ஏறிக்கிறோம். இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அங்கே போனோம். ஸோ இங்கே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ காத்தால 7:30 நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வெயில் இருக்காதுன்னு. அதனால சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இன்னொரு பிளான் இருக்குது காஞ்சிபுரம் போகிற மாதிரி. அதனாலே சீக்கிரம் காத்தாலே எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி எங்கள் மாமாவும் எங்கள் அக்கா பையனும் ஆல்ரெடி கோயிலாண்டு இருக்காங்க. இன்னும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி ஒரு ரவுண்டு. ஸோ நாங்கள் போயிருக்கோம். ஆல்ரெடி பதிகிற வந்துட்டோம். கோயில்கிட்ட இருக்கோம். நல்லா கிட்ட வந்துட்டோம். ஸோ கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி பூஜை பொருட்களை மேலே வாங்கிட்டுருக்காங்களாம். ஸோ இங்கே வந்து அடிவாரத்தில் வந்து ஸ்லிப்பர் எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கீழே வரும்போது படியேறி தான் வரணும். ஏன்னா கீழே தான் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரூம் தான் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 2வது வாட்டி இது படி எழுது. அப்புறம் இதாக சுற்றினே இருப்போம். இது எங்கள் அக்கா பொண்ணு, 2வது பொண்ணு. இது இவங்க தான் எங்கள் மாமா, எங்கள் அக்கா பையன். ஃபுல்லு வெயில்னா வெயில். 8:30 மணிக்கெல்லாம் அவ்வளோ வெயில் வேக்காடு வேர்வை ஊற்றினுங்குது. அதுலேயே எப்படியோ சுற்றி மறுபடியும் தரிசனம் பண்ணிட்டேன். என் மூஞ்சி இவ்வளோ பிரைட் ஆகுதுன்றீங்களா? அது ஒன்றும் இல்லை, நான் மேக்கப்பே போடலைங்க. கோயிலுக்கு போனப்போ நான் எல்லாம் மேக்கப்பே போட மாட்டேன். அது வெயிலுக்கு அப்படி பிரைட்டாக தெரியுது. ஸோ நாங்கள் நிதானமாக சுற்றி வந்தோம். நடந்துட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ இப்போது பார்த்துட்டேன் என் அப்பன் முருகனை நான் பார்த்துட்டேன். கண்குளிர பார்த்துட்டேன். அதுவும் 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டேன். இது போதும். சூப்பராக தரிசனம் ஆச்சு. முருகரை நல்லா கண்குளிர பார்த்து அப்படியே கீழே வந்துட்டோம். கோயிலுங்களை வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு பெரிய போர்டே போட்டுக்கிறாங்க. ஸோ நான் எதுவுமே வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலை. அப்பா முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக கண்குளிர பார்த்துட்டு ஸோ அங்கே கீழே வந்து அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு வந்து கும்பிட்றேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் இருக்குது. 2 கோயில் பார்த்துட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சு ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.